மணிகண்டன் தந்த குருதட்சணை. பூவுலகில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தோன்றிய சுவாமி மணிகண்டன் வளர்ப்பிறை சந்திரன் போல் வளர்ந்து வந்தார். அரசு குல முறைப்படி அவருக்கு 5வது வயதில் முப்பரி நூல் அணிவித்து கல்வி கற்பதற்கு குருவிடத்தில் ஒப்படைத்தார் பந்தள மன்னன். ஐயப்பன் குருவிடத்தில் பாடம் பயின்றார். ஓம் குரு பிரம்மா, ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு விஷ்ணு, ஓம் குரு பிரம்மா, ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு விஷ்ணு, ஓம் குரு பிரம்மா. மணிகண்டா, மிகுந்த பக்தியோடு சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டாய். நீ கற்ற வித்தையினால் நீ புரிந்து கொண்டது என்னவென்று சொல் பார்ப்போம். குருவே, வேதத்தின் உட்பொருளை ஒரு மகா வாக்கியத்தில் அடக்கிவிடலாம். அதுதான் தத்வமசி. அதாவது தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆகிறாய். பிரம்மசரிய விரதம் கடைபிடித்து எவன் ஒருவன் பிரம்மத்தை தியானிக்கிறானோ அந்த பக்தன் பிரம்மமாகவே ஆகிறான். எளிதாக கூற வேண்டுமானால் ஆசாமிகளும் விரதங்களை கடைபிடிப்பதனால் சாமியாக முடியும். சுவாமி சரணம் ஐயப்பா. எவ்வளவு பெரிய தத்துவத்தை இவ்வளவு எளிதாக இதுவரை எனக்கு யாரும் சொன்னதில்லை. நீ குருவுக்கு சீடனாக பிறந்தவன் அல்ல, குருவின் குருவாக பிறந்தவன். உலகில் நீ உள்ளவரை இந்த தத்வமசி என்ற மகா வாக்கியத்தை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுவாயாக. மணிகண்டா, இன்றுடன் உன் குருகுல படிப்பு நிறைவடைகிறது. நீ இந்த குருவுக்கு குரு தட்சணையாக என்ன தரப்போகிறாய்? தாங்கள் விரும்புவதையே குருதட்சணையாக தருகிறேன் குருதேவா. மணிகண்டா, எனக்கு ஒரே மகன் இருந்தும் அப்பாலகன் ஊமையாகவும் செவிடனாகவும் உள்ளதால் நான் மிகுந்த கவலைப்படுகிறேன். நீதான் என் மகனின் இருளடைந்த வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும். இதுவே நான் வேண்டும் குருதட்சணை. உத்தரவு குருநாதா. தங்களின் விருப்பப்படி தங்கள் மகனின் குறைகளை நீக்கி தருகிறேன். மணிகண்டன் வளர வளர பந்தள நாடும் செழுமை அடைய துவங்கியது. பருவமழை தவறாது பெய்து பருவத்தே பயிர்கள் செழித்தன. எங்கும் அமைதியும் ஆனந்தமும் நிலவியது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். நாட்கள் பல கடந்தன. பந்தளராஜன் ராஜசேகரன் மனைவி கருவுற்றார். மன்னன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். எல்லாம் மணிகண்டன் வரவால் நிகழ்ந்ததென்று ஆனந்தம் அடைந்தான்.